ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெப்பன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ், வசந்த் ரவி, தானியா ஓப், ராஜு மேனன் இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. கிப்ரான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. குகன் செனியப்பன்ற டேரக்டர் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி சூப்பர் ஹீரோ ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு தேனி மலைப்பகுதியில் வந்து ஒரு போலீஸ் அண்ட் லைக் அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மூலியமாக அது வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறாரு படத்தோட ஹீரோ வசந்த் ரவி. அவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அங்கே நிறைய பிளாம்பேஸ்ட் நடந்து இன்னொரு சில குற்றங்களுக்குலாம் நீங்கள் தான் காரணன்ற மாதிரி நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அந்த ஃபேக்டரிக்குள்ள நான் போனதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் கண்டென்ட்டுக்காக தான் போயிருந்தேன், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. இல்லை உங்கள் மேலே இவ்வளோ கேசஸ் வந்து செய்யப்படுது, உங்கள் பின்னாடி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் அடுக்கி வைக்கிறாங்க. ப்ளஸ் படம் வந்து அப்படியே ஒரு மாதிரி நான் லீனியராக போகுது. ஸோ இவரோட லைஃப்பில் நடந்த சம்பவங்கள், ஸோ இதெல்லாமே தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. படம் வந்து அப்படியே அந்த ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் தான் படம் போகுது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவரோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரீ இன்டர்வல் ப்ளஸ் செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாக வராரு. செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு படத்தில். ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் அவர்கிட்ட நிறைய அவர்கிட்ட இருக்க அந்த பவர்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸ்டன் சீன் இருந்தாலும் சரி, நல்ல எமோஷன் சீன் இருந்தாலும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே யூஸ்வலாக அவரோட ஸ்டைலில் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வசந்த் ரவி அவரோட ஆக்டிங் அந்த படம் தான் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் ஹீரோ தான். லைக் ஒரு சில இடங்கள்ல அவரோட ஸ்டன் சீனாக இருந்தாலும் சரி, நேச்சுரலாக அவரோட ஆக்டிங் அந்த ஒரு கேரக்டருக்கு ரொம்ப செட்டில்டாக நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். நிறைய இடங்கள்ல அந்த இன்ட்ராகேஷன் சீன்லாம் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக நேச்சுரலாகவும் இருந்தது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஆக்டிங் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அது மாதிரி தனியாக அவங்களுக்கு ஒரு சின்ன ஹீரோயின் ரோல் தான், பட் படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டராக வந்து அவங்க படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகிறாங்க. நல்லா அந்த அவங்களோட ரோலுமே. அதே மாதிரி ராஜு மேனன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வில்லனாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு டெரிஃபிக் வில்லன் சொல்ல முடியாது, பட் ஆனால் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்களில் வந்து ஒரு வில்லன் இருப்பான், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ண சுற்றி அந்த ஒரு ஏரியாக்குள்ளே தான் அவர் வந்து ப்ளே பண்ணுறாரு. மொத்தமாக ஒரு படம் பூராமல் அந்த ஒரு இடத்துல தான் நடிச்சிருக்காரு. நல்லா அந்த அவரோட ஆக்டிங்கும். அதே மாதிரி ராஜு பிள்ளை அவரும் இதில் வந்து ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு வில்லன் ரோல். நல்லா அந்த அவரோட ரோலுமே அப்படியே ஒரு பீஸ்ட் டைப் ஆஃப் ஒரு ரோல் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு அவர். கிப்ரானோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரெசிவாக இல்லை, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்களில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது ஆர்ஆர் ஒர்க் அது எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. இப்போ பிரபு ராகவோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மெயினாக அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம்ன்றது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிறைய இடங்கள்ல அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ப்ளஸ் சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருந்தது. நிறைய ஸ்டன் சீன்ஸாக இருக்கட்டும், நிறைய ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் பண்ணுற அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வர சீன்ஸ்லாம் இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோபி கிருஷ்ணனோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு ஒரு மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப நல்லா நீட்டாக வந்து கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு எடிட்டிங். இந்த ஒரு நான் லீனியர் படத்தை ரொம்ப லென்த்தியாகவும் இல்லாமல் சூப்பர் ஹீரோ படங்களை முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸை கிரிப்பியாக உட்கார வைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ள நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. அவரோட எடிட்டிங் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப பிரமாதமான ஒரு எடிட்டும் நிறைய இடங்களில் கஷ்டம் நல்லா இருந்தது. அதே மாதிரி முகன் செனியப்பனோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தது வந்து படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி, சிஜி ஒர்க்ஸ், விஷுவல்ஸ், ஸோ இது எல்லாமே அந்த கான்செப்ட் அது எல்லாமே எனக்கு நல்லா பாசிட்டிவாக பட்டுது. பட் எனக்கு மைனஸாக பட்டது படத்தோட ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் நான் சொல்லுவேன். எக்ஸப்ட் அந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், அந்த ஃபஸ்ட்டு வர அந்த ஒரு 10-15 நிமிஷம் ஒரு சில சீன்ஸ் லைக் 1-2 அந்த ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் சீன்ஸை தவிர மற்றபடி படத்தில் வந்து பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் ஸ்க்ரீன் பிளேல அவங்க ஒர்க் அவுட் பண்ணல. ரொம்ப வந்து ஒரு போரிங்காக தான் அது நிறைய இடங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபுமே சரி, ஒரு சில இடங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடு பிடிக்குது, அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக போகுது ஸ்க்ரீன் பிளே. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ப்ரிடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்காது தான் படத்தோட ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. ஏன்னா ஸோ இந்த கேரக்டர் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியுது. ஒரே இடத்த சுற்றி இருக்க மாதிரி தான் அலைஞ்ச மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே போட்டு, ஏன்னா நல்ல கான்செப்ட் வச்சிருக்காங்க, ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட். பட் இந்த படத்துக்குள்ள இவங்க எதுனா அந்த ஒரு கான்செப்டே நல்ல கான்செப்ட் தான். பட் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெஷ்ஷான சீன்ஸ் உள்ளுக்குள்ள ஸ்க்ரீன் பிளே பண்ணி இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா மேக்கிங்கில் வேற லெவலில் படம் போயிருக்கலாம். இப்போவே நல்லா தான் இருக்குது. டெக்னிக்கலி வந்து ஒரு பக்கா சவுண்டான ஒரு படம் தான் அது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்க்ரீன் பிளே பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல படம், வேற லெவல் படம்னே சொல்லிருக்கலாம். பட் இப்போ ரொம்ப ஒரு ஆவரேஜ் படமாக தான் அந்த படம் வந்து வந்திருக்கு. பட் ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் இது. நான் ரீசெண்டாக இப்போ வந்து தமிழ் படங்கள், அது இந்த வருஷம் வந்த படங்கள், ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சொல்லலாம். ஓரளவு ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலி வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்கள் அதிகமாக இந்த மாதிரி அந்த ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் அந்த ஒரு ஆக்ஷன் படங்கள், ஸோ இந்த மாதிரியான படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் பார்க்க பிடிக்கும். பட் ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். ரொம்ப போர் அடிச்சுன்னா தேட்டரில் ஒரு ஒன் டைம் போய் பாருங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு அட்டெம்ப்ட் தான் இது. இது வந்து பார்ட் 2க்கு லீடு வச்சு தான் படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்துக்கு பார்ட் 2வும் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஆனால் யூஸ்வலாக நமக்கு வந்து ஏதோ ஒரு அரைச்ச பேட்டர்னில் பார்த்த மாதிரி தான் இருந்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். எஸ்பெஷலி மோஸ்ட்டாக அதிகமாக ஹாலிவுட் படங்கள், இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்கள் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ஆனால் ஒரு ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு கான்செப்ட் அப்படின்றது. பட் அந்த மாதிரி நிறைய மற்ற லாங்குவேஜஸில் நிறைய சூப்பர் ஹீரோ படங்கள் இந்த மாதிரி படங்களை பார்த்த ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து லைக் அரைச்ச மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் தான் அது. கண்டிப்பாக வீக்கெண்ட் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா வசந்த் ரவி ஒரு நல்ல கான்செப்ட் தான் சூஸ் பண்ணியிருக்காரு.
பட் டேரக்டர் குகன் சேனையப்பன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாருன்னா, மேக்கிங்கில் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாருன்னா படம் இன்னும் பெட்டராக வந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். பட் ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.